கருத்து நாமத்தை மைவனது அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவ பிரவேசிக்க உதவி செய்தார். இந்நாளுக்கு நாம் ஒரு வசனத்தை வாசித்து கடன் சொல்லுவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். இளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரிட் ஆற்றங்கண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். தெய்வத்து நாமத்தை மகிழ்வனதாக. இங்கே தேவன் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துகிறார். திடீரென்று பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் கீலேத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், நீ விடத்தை விட்டு கீழ்தேச நோய்க்கு போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றில் தண்ணீரை குடிப்பாய். அங்கு உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றில் தங்கியிருந்தான். இயேசுவுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். திடீர்னு தேவன் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி எலியா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அவன் தேவன் சொல்லுகிறார், நீ போய் ஆகாபு ராஜாவிட சொல்லு, இந்த ஆண்டு மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லு. ஏன்னா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவள் வீடு குடும்பமெல்லாம் ஒன்றும் இருக்காது. யாராவது வருவாங்க, ஆகாரம் கொடுப்பாங்க, போஷிப்பாங்க, தவிர தனக்கென்று ஒன்றுமே வைத்திருக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை அநேக நாட்களாக மலைப்பகுதியில் தான் தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. தேவன் சொல்லுவது தேசத்துக்கு, ராஜாவுக்கு, மக்களுக்கு அறிவிப்பார்கள். யாராவது சில காரியம் செய்ய வேண்டும்னா தீர்க்கதரிசியில் போய் என்ன பண்ண ஆலோசனை கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது ஏதாவது கையில் இருக்கிறத கொடுத்துட்டு வருவாங்க. இப்படி தான் அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்தது. திடீரென்று எலியாவிட்ட கடவுள் சொல்லி, இந்த ஆண்டு போய் மழையும் பனியும் பெய்யாது, நீ போய் ஆகாபு ராஜாவை சொல்லு என்று சொல்லுகிறார். இப்போ தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாக போகிறது. ஏன்னா எலியாவுக்கு ஜனங்களை கொண்டு தான் போஷிக்கணும். ஜனங்கள் வர்றவங்க தான் ஏதாவது தண்ணி அப்போ கொடுப்பாங்க. இப்போ தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் போது எலியா என்ன பண்ண முடியும்? அவனால் சாப்பிட முடியாது என்பதனால் அவர் சொல்லுகிறார், நீ போய் யோர்தானிலே அங்கே தங்கிரு, அந்த ஆற்றுலுக்கு இருக்கிற தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ உன்னை போஷிப்பதற்கு காகத்தை அனுப்புகிறேன்னு சொல்கிறார். யாராவது ஒரு மனிதனை, ஒரு பணக்காரனை அனுப்புனா ரைட், ஒரு காகத்தை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு, எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் சந்தேகப்படலை. அந்த வார்த்தை மீறி போய் தேசத்தெல்லாம் தங்கியில்லை. இதனால் காகத்தை அனுப்புவோன்னு சொல்கிறாரு. யாரோ ஒரு மனிதனை அனுப்புகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு ஐஸ்வர்யனை அனுப்புனா பரவாயில்ல. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னு பார்த்தோம், நம்ம போஷிப்பது காக்கா அனுப்புவாங்கிறார். அந்த வார்த்தை கேட்டவன் போகிறான். போய் ஆற்றண்டியில் என்ன பண்ணிருக்கான், அங்கே தங்கியிருக்கிறான். அந்த ஆற்றின் தண்ணீரை கொடுப்பாய். அங்கே உன்னை போஷிப்பது காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்கள் அவனுக்கு விடியற காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்து இந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்படியே நாட்கள் கடந்து போகிறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டாகும், காக்கா போய் எப்படி சமைக்க முடியும்? அது கறி வேறு எடுத்துகிட்டு போகுது. இதற்கு முன்னாடி ஒரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். அந்த தேசத்தில் ஒரு ஐஸ்வர்யவானே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ண, சாப்பாடு நல்ல கறியை சமைச்சு வை, காக்கா என்ன பண்ணும், அது எடுத்துகிட்டு போயிடும். இப்போ தேவன் 2 பேரும் ஒரு கனெக்ஷனை கொடுத்துருக்கார. ஒரு காக்காட்ட சொல்லிட்டாரு, நீ போய் என்ன பண்ண, இந்த இடத்துல போய் உனக்கு ஒரு சாப்பாடு இருக்கும், கறி இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு எலியாட்ட கொடுத்துரு. அங்கே இருக்கிற ஒரு மனிதன் தான் சமைக்க முடியும். ஏன்னா போய் இப்போ அதை பொட்டலம் கட்டினா தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ தேவனை தேசத்தில் ஒரு ஐஸ்வர்யனை பிடிக்கிறாரு. அவன்கிட்ட சொல்கிறாரு, என்ன பண்ண, நீ சாப்பாடு சமைச்சு பொட்டலம் கட்டி வச்சிரு, காக்கா தூக்கிட்டு போய் கொடுத்துரும்.
இதுதான் அங்கே நடக்கிற ஒரு பெரிய டிரான்ஸ்லேஷன். அதை வந்து அங்கே இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏன்னா எலியாவுடைய நாட்களில் அவன் தனக்கென்று ஒன்றுமில்லாதனாலே அவனை போஷிக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே ஒரு நிலையை உருவாக்குறார். அப்படியே காலங்கள் கடந்து போகிறது. பொதுவாக இறைமார்க்கத்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பரந்த தேசம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 247 நாடுகள் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்து தொடர்ந்து ஒரு பெரிய இழப்பு என்பது கொரோனா நாட்கள் பிறகு நிறைய தேசத்தில் பஞ்சங்கள் தொடர்ந்து ஒரு சில நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. பஞ்சங்கள் இப்போ காசாப்பட்டினம் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சத்தில் சாவறார்கள். இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவும் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில ஏரியாக்கெல்லாம் பொருள் ஆகாரம் கொண்டு போக முடியாது. ஏன்னா யுத்தம் வந்து ஒரு நாள் ரெண்டில் பல நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி தொடர்ந்து அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள் காணப்படுகிறது. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற தேவன் என்ன பண்ணாரு, தன் ஜனங்களை காப்பாற்றி ஆகப்பட வேண்டும். ஏன் இந்த பஞ்ச நாளுக்கு நான் ஒப்பிடுறேன் பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு அந்திகிறிஸ்து ஆட்சி காலம் வரப்போகிறது. யாரு கிரியை செய்யக்கூடாமல் ஒரு ஆக்காலம் வேதம் சொல்லுகிறது. அது ஒரு நாள் 2 நாளில் அவனுடைய ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் இருந்தாலும் தேவ ஜனங்களுக்கு நெருக்கடியான ஒரு ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம். இந்த 3 ஆண்டு காலத்தில் கடவுள் சபையை போஷிக்கப்பட வேண்டும், சபையை நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள அங்கே எப்படி தேவன் ஒரு எலியாவை போஷிப்பதற்கு ஒரு காகத்தை ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல் ஒரு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் தூக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தை இங்கே பார்க்கிறோம். அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளாக ஒரு மிருகத்தை ஒப்பிட்டு அந்த மிருகத்தோட முத்திரை தரித்து கொள்ளாமல் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியாது. 3 ஆண்டு காலங்கள் ஒரு கடினமான காலத்தை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக எப்படி போஷிப்பது? ஏன்னா ஒரு 3 ஆண்டுகள்லாம் நம்ம மையம் விடுகிறார்கள். ஏன்னா நம்முடைய அரசாங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பயோடாட்டெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, இந்த ஆதார்லாம் இருக்குது. அதில் கற்றுற 32 கோட்பாடு உள்ளே வச்சுருக்கிறாங்க, அப்ளிகேஷன் உள்ளே இருக்குது. நீ யார், எங்கே பிறந்த, என்ன தொழில் பண்ணிகிட்ருக்க, என்ன செஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதில் மையப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய அட்ரஸ் முதற்கொண்டு பாட்டோம்னா அந்திகிறிஸ்து ஆட்சி வரும்போது நாம் அந்திகிறிஸ்து முத்திரையை வந்து எதிர்த்து நிற்போம். அப்படி எதிர்த்து நிற்போமோ நம்மளாம் யார் என்று அவங்களுக்கு தெரியும். நாம் என்ன நிலைகளில் இருக்கிறோம், நம் கிறிஸ்துவா, இந்துவா, முஸ்லிமா என்று அவங்களுக்கு பெரிய குறிப்பு இருக்கிறது. நம்ம நினைக்கிற போலெல்லாம் அவங்க ஏற்கனவே அரசுகிட்ட எல்லாமே நம்ம பதிவாகி வச்சுருக்கிறோம். நெருக்கடி இல்லாதனால நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நெருக்கடி வரும்போது நம்ம சிக்கிக்கொள்வோம். அந்த காலகட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வீடை இழக்கிறோம், எல்லாத்தையும் இழக்க போகிறோம். இன்றைக்கி மனிதன் எதற்கு ஆசைப்பட்டு கடவுளை விட்டுட்டு ஓடுகிறானோ அது அத்தனையும் நாம் இழக்க போகிறோம். கடைசியாக ஒரு ஆண்டாவது இழந்தாகணும். 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு தேசத்தின் அடிப்படைக்குள்ளாக எந்தெந்த காலம் நாம் புரியாது, நிச்சயமாக ஒரு ஆண்டு இழந்தே ஆகணும். இப்படிப்பட்ட நிர்பந்தம் வரப்படும் போது நம்ம போஷிப்பதற்காக தேவன் அங்கே நடைமுறைப்படுத்துகிறார். அதை நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்துறது போல 1 நாள் 2 நாள் 40 ஆண்டுகள் அங்கே மன்னாவை பொழிய செய்கிறார், கண்மலையை பிளந்து கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மைகளை 40 ஆண்டுகள் செய்கிறார். ஆனால் நம்ம சந்திக்க போகிற ஆண்டு ஒரு 3 ஆண்டு காலம்தான். ஒவ்வொரு தேசத்துக்கு தந்த ஆண்டு காலம் இருக்கும் என்பதனாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் சந்திக்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிக்கை
தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் மந்தாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரைப் போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னிச்சுவாலின் இரைச்சலை போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சலை போலவும் பருவங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். ஒரு பக்கம் அந்துகரிசு ஆட்சி காலம் மனுக்குலத்து கடினமான காலமாக காணப்பட்டாலும் அங்கே தேவன வல்லமை புறப்படுகிறது. அது ஏதோன் தோட்டத்தை போல காணப்படும். இப்படிப்படி முன் பின் நடக்காது என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகள் பட்டணங்கள் எங்கும் செல்லும், மதில்களின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், கலங்கனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகள் மேலே ஏறும், பலகனை வழியாக திருடனை போல உள்ளே நுழையும். இப்படி நாம் ஒரு கடினமான காலம் என்பதனாலே மெய்ப்பினை விட்டு மந்தைகளை சிதறி போக என்று சொல்லுகிற நாமெல்லாம் சிதறி போக போகிறோம். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு எல்லா சீசர்லாம் தன்னை என்ன பண்ணுறாங்க, மறைந்து வீடுகளை இருக்கிறார்கள், பயந்து யூதர்களுக்கு பயந்து இருக்கிறார்கள். அதே போல் மீண்டும் கடைசி காலம் அந்துகரிசு ஆட்சி காலம் தேவனுடைய ஜனங்களை அவனை முத்திரை தரித்து கொள்ளாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படி ஒரு காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் அந்த காலகட்டத்துக்குள்ளாக தேவன் சபையை எடுத்து ஒரு சில பரிசுத்தவான்கள் பயன்படுத்தி எப்படி திருடன் யாருக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ள நுழைவானோ அதே போல் அவர்கள் கடந்து போய் அவருடைய தேவைகளை சந்திப்பார்கள். ஒன்று வனாந்தரத்தில் சிதறி காணப்படுகிற மனிதர்களுக்கு மன்னாவை பொழிந்து அவளை சந்திக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளை இறைமார்க்கம் ஒரு புதிதான தன்மைகளை நடைமுறைப்படுத்துகிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்ம கடந்த நாளுக்கு கடவுளை கேட்டோம், நிறைய பணக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் சந்தித்தா சபையோடு என்ன பண்ணலாம், நிறைவடையலாம், நல்ல ஒரு சொந்தமான இடத்த வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கிட்டு என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம் என்று ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் கடவுளை கேட்டேன், நாங்கள் கஷ்டப்படுறோம் இப்படின்னு செஞ்ச ஊழிய அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சந்தித்தால் அந்துகரிசு ஆட்சி காலத்தில் உங்களோட நிறைவு அடைய முடியாது. ஏன்னா அந்துகரிசு ஆட்சி காலத்தில் அவளை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருடைய பர்டிகுலர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீமாக தான் இருப்பாங்க, அதே பர்டிகுலர்ஸில் தான் இருப்பாங்க. இப்போ அந்துகரிசு ஆட்சியில் சந்திக்கப்படும் போது அவன் மனம் மாறி இருக்கிறான், இயேசு ஏற்றுக்கொண்டு யாருக்கும் தெரியாது, அவர்களை கொண்டு போஷிப்பார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பக்கம் அன்றைய தினங்களை அநேக ஐஸ்வர்யவானை சந்தித்து தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார். ஒன்று பலகனை வழியாக கடந்து போய் பதுங்கி இருக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார். வனாந்தர சிதறப்பட்ட காடுகளை தங்கி இருக்கிற ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜன வனாந்தரத்தை வழிநடத்துவது போல வனாந்தரத்தில் தன் மன்னாவை பொழிய செய்து அதை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்பான். 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறிபடிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். காகத்தை பயன்படுத்த காரணம், நோவா நாட்களே தேவன் தன் 40 நாட்கள் கடந்து போன பிறகு பூமியில் தண்ணி குறைஞ்சிருச்சா இல்லை என்பதற்காக ஒரு காகத்தை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதை சுற்றி பார்த்துட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்குள்ளாக கடந்து வந்தது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக காகங்களை பல இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். கொஞ்சம் ஞானம் உள்ளது, பறவைகளில் வித்தியாசத்தில் கொஞ்சம் ஞானம் உள்ளது என்பது காகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம்.
அதன் அடிப்படைக்குள்ளே தான் இறை சமூகம். இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவன் எலியாவை போஷிப்பதற்காக ஒரு காகத்தை அனுப்பினார். அந்த எலியா தான் நாம் இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம் யோவான் சானகனாக பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு யோவான் சானகன் பிறந்து இயேசுக்கு இப்படியாக வழி ஆயத்தப்படுத்துவதாக பார்க்கிறோம். திடீரென்று கடந்து வருகிற எலியா தேவ சமூகத்தில் முதல் ஒரு பஞ்ச காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நீங்கள் இறைமார்க்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த யோவான் சானகன் அவன் திடீரென்று மலையில் என்ன பண்ணியிருப்பான், காடுகளை தான் பதுங்கியிருப்பான். திடீரென்று தேசத்தில் கந்து மனம் திரும்ப எச்சரிப்பான். தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்தினான். ஆனால் எங்கே வாழுறான்னு யாருக்கும் தெரியாது. திடீரென்று வருவான் தேசத்துக்குள்ளாக, ஜனங்களை பார்த்து எச்சரித்தும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவ ஞானஸ்நானத்தை கொடுத்தும் அவன் மரணம் அடைகிறான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக அருமை இரட்சகரையும் நம்ம பார்க்கிறோம். 12 வயது வரைக்கும் தெரிகிறது, பண்டிகை கடந்து போகிறார். அதுவே 30வது வயதில் தான் வெளியே வருகிறார். இப்படி தெய்வ சமூகத்துக்குள்ளாக கடைசி காலத்தில் அப்புறம் அவங்களாம் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கிறார்கள். தெய்வ சமூகத்தில் ஒரு குறுகிய பணிகளை செய்கிறார்கள். காலங்கள் கடந்து வரும்போது அவர்கள் வெளியிலே வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்த அந்த மனிதனை தேவன் இவ்வனமாக வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஏழுலேருந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17 7 வாசிப்போம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ ஆற்றுல தண்ணி குறைஞ்சிருச்சு, வத்தி போயிடுச்சு. எலியாவுக்கு சாப்பாடை மட்டும் காகம் கொடுக்கறது, ஏன்னா தண்ணியை சொம்பு தூக்கிட்டு வர முடியாது. அப்போ தேவன் சொல்லுகிறான், சாரிபாத்துங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் எலியாவே என்று கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா இப்போ ஆகாரத்தை மட்டும் கொண்டு வர முடியுது, தண்ணி கொண்டு வர முடியாது, ஏன்னா சொம்பு தூக்கிட்டு வர முடியாது. இப்போ என்ன பண்ணுன்னா, கடவுள் என்ன பண்ணா, நீங்கள் சாரிபாத்துங்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறா, வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறான். அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு புடி மாவு மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது. போய் அதை அப்பம் சுட்டு அதை சாப்பிட்டுட்டு தானும் தான் மகனும் செத்து விடலாம் என்று அவள் அப்பம் சுடு போய் முயற்சி பண்ணுகிறான். அவள் போகும்போது அங்கே போய் உட்காருக்கிறான். அந்த மனிதன் என்னம்மா செய்கிறேன்னு கேட்குறான். இதை போல் அப்பம் சுட போகிறேன்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு கேட்குறான். அப்போ அந்த ஊரில் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி மூலை போகும்போது ஒரு அதோடு கொஞ்சோண்டு சாப்பிடுவது எதாவது இருந்தால் கூடன்னு கேட்குறான். அப்போ தன்னுடைய நிலைகளை சொல்லுகிறான். என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு பொடி மாவு தான் இருக்குது, அதை அப்போ சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அப்போ சொல்கிறான், அதில் சுடுகிற அப்பத்தை முதல் அப்பத்தை எடுத்துகிட்டு வா என்று சொல்லுகிறான். அந்த பெண்மணியுடைய இருதயத்தை பாருங்கள், அவனுடைய வார்த்தையின்படி அவள் செய்கிறாள். கடவுள் ஒரு இடத்துக்கு அனுப்புனா சாதாரண அனுப்ப மாட்டார். அவள் ஒரே ஒரு பொடி மாவு தான், நம்ம இருந்தாலும் கொடுக்க மனசு வராது, அது ஒரு விஷயம். ஆனால் அவள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பொடி மாவு தான். அதை அப்போ சுட்டு தானும் தன் மகனும் சாக போகிறன்னு தின்னுட்டு இதில் இவன் ஒரு பங்கு கேட்குறான்னு தான் நம்ம நினைப்போம், இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அவளுடைய மனநிலை பாருங்கள், அந்த மனிதன் யாருன்னு தெரியாது, முன்னப்பின பார்த்தது கிடையாது, அவனோட வார்த்தைக்கு அவள் செவி கொடுக்கிறாள். ஆனால் இறை சமூகம் என்பது இப்போ தேவனுடைய நிலை இல்லாமல் எழுந்து உருவாக்குற ஒரு விஷயங்கள். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ
அதை நடைமுறைப்படுத்தி. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவரோட வாழ்க்கையில் நல்ல விசித்திரமாக இருக்கும் சாட்சிலாம் பார்த்தீங்கன்னா. அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த வருஷம் போகுது, இந்த நியூ இயர் கொண்டாடுவாங்க, நியூ இயர் கொண்டாடுறார். அப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயரில் காணிக்கை போடுவாங்க. மொதல் வருஷம் நாள் அவர்கிட்ட ₹1 கூட இல்லையா. உடனே ரொம்ப வருத்தமாக, மற்ற நாளாக இருந்தோட பரவாயில்ல, வருஷத்தின் முதல் நாள் என்னடா ₹1 கூட இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவர் அன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுறாராம். நான் அடுத்த வருஷம் நியூ இயர் வரும்போது என்ன பண்ணோம், ₹100 போடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நியூ இயர் முடிஞ்சது நியூ இயர் வரும்போது கரெக்டாக சொன்னாப்புல என்ன பண்ணாராம், ₹100 கொண்டு உண்டியில் போட்டாராம். அடுத்து ஒரு பொருத்தனை பண்ணுறார், இனி நான் ஞாயிற்றுக்கிழமை போனால் என்ன பண்ணுவேன், ₹100 தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கடந்து போகிறது. அடுத்தபடி ஒரு பொருத்தனை அவருக்குள்ள, இனி ஞாயிற்றுக்கிழமை போனால் ₹500 தான் போடணுன்ட்டு தொடர்ந்து போட்டு வராரு. இந்த 500 1000 செல்லாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த டைமில் போய் சிக்கிக்கிறாப்புல. அதற்கு 2 மாதம் முன்னாடியே அவரால் முடியல, அதை நிறுத்துறாரு. அதன் பிறகு இந்த 500 1000 செல்லாது என்று அரசு அறிவிக்கப்படுகிறது. இப்படி ஒரு நிலை. அந்த மனிதன் ஒரு பெரிய கடவுள் ஆசீர்வதித்தார். என்னெல்லாம் நடைமுறைப்படுத்தினாரோ அது தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இறைமார்க்கம் என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலைப்பாடுகள். நம்ம இது ஒரு பொருளை ஒரு சாட்சியாக சொல்கிறோம், வாழ்க்கை அப்படி தான். நம்முடைய என்ன அளவுக்கு ஒவ்வொரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம், ஜபத்தில் அர்ப்பணிக்கிற விஷயங்கள், தேவனை தேடுகிற அர்ப்பணிக்கிற விஷயங்கள், என்னென்னலாம் நாம் இறை சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அதற்கேற்ற ஒரு பலன் கிடைக்கும் பின்பு. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த கோல் கட்டு இருக்காம பேஸ்ட் போடுவீங்க, அவங்களாம் அப்படி தான் அர்ப்பணித்தார்கள். வேதம் சொல்ல 2 மடங்கு அர்ப்பணித்தார்கள். கடவுள் அபூர்வமாக அப்போ தான் வேர்ல்டு அளவு கொண்டு போகிறாங்க அந்த பிஸ்னஸ். இப்படி நிறைய சாட்சி இருக்கிறது. இறை சமூகத்தில் நீங்கள் எந்தெந்த நிலைகளை அர்ப்பணிக்கிறோம் அந்தளவுக்கு உங்களுக்கு மேன்மை உண்டாகும். நம்ம இறை மார்க்கம் எதிர்பார்க்கிற நம்ம சொல்கிறதை விட தேவ சமூகம் தான் முக்கியம். எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்ம அன்பு குரு தேடுவது கடந்து போகிறோம்ல அதற்கேற்ற ஒரு பிரிதி பலன் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். தொடர்ந்து ஒரு வசனத்தோட வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். அந்த பாத்திரங்கள் இறைந்த பின்பு அவள் தன் மகன் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறியீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியுடைய மனைவி ஆகிய ஒருத்தி இருக்கிறாள். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தன் கணவன் இறந்து போனதுனாலே கடன் வாங்கணும் தொல்லை செய்கிறான். ஒன்று கடனை கொடு, அல்லது உன் பிள்ளை என்று விற்று கொடு, ஏதாவது செய். அவன் தொல்லைப்படுத்தும் போது அவள் என்ன செய்வதுன்னு தெரியல. பிள்ளைங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அது வளர்ந்து சம்பாதித்தானே கடனை கொடுக்க முடியும். வேற இவ்வளோ எந்த ஒரு பொருளும் கிடையாது. அப்போ எலிசாங்கிட்ட போய் சொல்லுகிறான், இப்படியாக என் கணவன் இறந்துட்டாரு, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், கடன் கொடுத்து என்ன பண்ணுறான், என்னை ரொம்ப தொல்லை பண்ணுகிறான், இதாவது எனக்கு உதவி செய்யும். பொதுவாக நம்ம ஒருத்தர்கிட்ட போகும்போது என்ன பார்ப்பா, கேட்டால் எது கொடுப்பார், இருக்கிறத கொடுப்பார். உண்மை இருக்கிறது தான், அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. தீர்க்கதரிசிகிட்ட ஒன்றுமே இருக்காது. அவங்க முற்றுமே இறைவனை சார்ந்த விஷயங்கள். அவங்க யார் ஆகாரம் கொடுப்பா, யார் என்ன பண்ணுவான்னே தெரியாது. அடுத்தபடியாக நாளை இரவு சாப்பிடும் என்னன்னு தெரியாது. அப்படி தான் தேவன் தீர்க்கதரிசியில் போஷித்து நடத்துவார். நான் சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு புக்கில் பார்த்தோம்.
ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 கண்ணுமே தெரியாதான். ஆனால் நிறையா தரிசனம்லாம் பார்ப்பாங்களாம். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கடவுள் சொல்லுவாராம், இன்றைக்கி இந்த ஆகாரம் வரும், இந்த ஆகாரம் வரும்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவை பார்க்க ஒரு சகோதரர் போகிறாரு. பல முறை பார்த்தவரை ஒரு இடத்து போகும்போது கடவுள் சொன்னாரா, இன்றைக்கி 3 சாப்பாடு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 சாப்பாடு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். அந்த அம்மா 3 சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்களாம். ஏதோ ஒருத்தங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரதை கேட்குறாங்க, எத்தனை சாப்பாடுமா? எப்பயுமே ரெகுலராக கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இன்றைக்கி 3 சாப்பாடு எடுத்துவான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இவர் போகிறாராம். கடவுள் காலையில் சொன்னார், நீ வருவனே, ஆனால் அவனை சேர்த்து 3 சாப்பாடு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நிகழ்வு, இறைவனை சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா தேவன் அதன் காலத்தில் செய்யக்கூடியவர். நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம யோசிப்போம். தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஆயத்தப்படுத்தக்கூடியவர், நடைமுறையில் வைத்திருப்பார். ஏன்னா அவர் சகலமும் அறிந்திருக்கிறவர். நமக்கு இன்று நாளை தான் நாம் யோசிப்போம். அவர் பல ஆண்டுகளை யோசிக்கக்கூடியவர், பல வருஷங்களை யோசிக்கக்கூடியவர். அவருக்கு மறைவானது ஒன்று அல்ல. இப்போ கடவுளுக்கு கொடுக்க நம்ம என்ன பண்ணால், கடவுள் இதை கூரை பிரிச்சுட்டு கொடுப்பாரு, அதில் கொண்டு வந்து நம்ம வீட்டுகளை கொட்டி வச்சுட்டு போகலாம் இருக்க. அப்படி செய்ய முடியாது. அது அநீதி. தேவன் நாங்கள் என்ன பண்ணுறான்னு ஒன்று என்ன இருக்குன்னு கேட்குறார். இப்போ ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்குன்னு அவள் சொல்லுகிறார். இப்போ பக்கத்தில் போய் என்ன பண்ணேன், பாத்திரங்கள்லாம் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, அந்த குடத்துலேருந்து என்ன பண்ணேன், அந்த வெறும் பாத்திரத்தை ஊற்று. இருக்கிற எல்லா பாத்திரம் நிறைகிற வரைக்கும் என்ன பண்ணுது, அதில் எண்ணெய் ஊறிக்கொண்டே இருக்குது என்று பார்க்கிறோம். கரெக்டாக பாத்திரம் முடிகிறது, எண்ணெய் நின்று விடுகிறது. போய் சொல்கிறாப்புல அந்த எண்ணெயை விற்று கண்ணை கொடுத்துரு, அது வச்சு என்ன பண்ணேன், உன் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கொள். ஆனால் இறை சமூகம் என்பது ஒரு மனித தேவைகள் அவன்கிட்ட இருக்கிற திறமையிலேருந்தே உருவாக்குறான். அதிலேருந்து ஒரு அதிசயங்களை நடைமுறைப்படுத்துகிறார். அதில் நம்மள்ட என்ன இருக்கோ அதை கொண்டு என்ன பண்ணுறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன். அதில் தேவனை தேடுவனாலே, அல்லது நம்ம ஆளுங்க நிறைய லாட்ரி சீட்லாம் வாங்குவாங்க, கடவுளை அப்படி அடிக்க வைக்க, அப்படிலாம் நம்ம நடக்க முடியாது. அப்படிலாம் அது அநீதியான ஒரு நிலை. தேவன் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர், அதை கொண்டு மேன்மைப்படுத்தக்கூடியவர், அதை கொண்டு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ப சமூகத்தில் அவர் விளங்க செய்யக்கூடியவர். ஆனால் இறை சமூகத்தில் நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நம்முடைய பஞ்ச காலத்தை நடத்தக்கூடியவர். நாம் என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு பயன்படுத்தக்கூடியவர். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற அந்த விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நடைமுறைப்படுத்துகிற நம்ம நிறைய அறிந்த ஒரு விஷயங்கள். எம்மோ நம்முடைய நிறைவுகள் அதிகமாகிறதோ மனிதன் கடவுளை விட்டு விடுகிறான். ஆனால் அதனால் என்ன பண்ணனா, மனிதன் மனமேட்டுமை அடைந்து உள்ளதை தடை செய்து கொள்கிறான். ஆனால் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் என்ன தாளம், பிரசங்கிக்கிற தாளந்து இருக்கலாம், பாட்டு பாடுற தாளந்து இருக்கலாம், என்ன ஒரு தாளந்து இருக்கோ அதை வைத்து நாம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அதுலேருந்து மேட்டுமை அடைந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதை பக்குவமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கடவுளுக்கு கொடுக்கப்பட ஒரு விஷயத்தை ரொம்ப ஞானமாக பயன்படுத்தணும். கடவுளுக்கு கொடுத்துருக்காரு என்பதனால என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய மன விருப்பப்படி கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, செலவழித்திடக்கூடாது. மன விருப்பப்படி பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா பிரச்சனை உண்டாகிடும். தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வளர்ச்சி நமக்கு நின்று போயிடும். ஆனால் இறைமாருக்கு நமக்கு கொடுக்கப்பட ஒரு விஷயத்தை ரொம்ப பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். இதை கடவுள் தான் கொடுத்துருக்க என்பதை நம்ம இஷ்டப்படிலாம் பயன்படுத்திடக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அது நம்ம இழந்து போயிடுவோம். தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதை கடவுள் தானே ஆசீர்வதிச்சார் அப்படின்னு போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா இழந்து போயிடுவீங்க. ஆனால் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அதை பக்குவமாக தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை எங்கேயாவது வீழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா பிரச்சனை உண்டாயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வளர்ச்சினால் தேவனை நாம் விட்டுடுறோம். ஆனால் நம்ம என்ன இன்னும் தேவனை தேடணும், அதுதான் செய்கிறா. மூணாவது தப்பு, கடவுள் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் போது கடவுளை விட்டுறான். அதன் பிறகு எது ஆசீர்வதிக்க அதை நம்பி போயிடுறான். அதனால் என்ன பண்ணால் நம்ம அதை இழக்கிற சூழ்நிலை உண்டாயிடுது. அதனால் தேவன் கொடுக்கப்படும், இன்னும் தேவனை தேடணும். இன்னும் அதிகமாக நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம். நீ விட்டுட்டிங்கன்னா தடை செய்யப்பட்டுரும்.
இப்படி நிலைகளை நாம் இறைமாறு நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற எளியா நாட்களை ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சத்து நடைமுறைப்படுத்துகிறார். அவனை மாத்திரம் போஷிக்கிறார். யோர்தான் கேரி தாண்டையில் போய் தங்கிரு, அங்கே ஆற்று தண்ணீரை குடி, உடைய தேவைகளை என்ன பண்ணுவேன், ஒரு காகத்தை அனுப்புவேன் என்று. ஏன்னா தேவன் சரி ஒவ்வொரு ஒரு விசித்திரமாக இருக்கும். ஒரு மனிதன் மூலியமாக போஷிக்க வைத்திருக்கலாம். எந்த ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வராரோ அங்கே போய் குடியிருக்க செஞ்சிடலாம். அங்கே குடியிருக்க சேர்ந்தால் அங்கே சாரி பார்த்து ஒரு விதவை மாட்டிக்குவான். நல்லா சம்பூர்ணமாக சாப்பிட விட்டுட்டு ஒரு சாரி பார்த்து விட போச்சனா போவானா? எலியா பார்த்து போவார், அது விஷயம். இருந்தாலும் அங்கே ஒரு நிர்பந்தம் உண்டாயிடு என்பதனாலே ஒரு அதிசயமாக தேவன் போஷிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இன்றைய காலங்களாக இருந்தாலும் சரி, இனி வருகிற எதிர்காலங்களாக இருந்தாலும் சரி, தேவன் எல்லாம் திட்டம் செய்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு வசந்த வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2 வாசிப்பு. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் எதிர்ப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 8 வருஷம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளாலும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றும். 11 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து தீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலொன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இதை ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷர்கள் 7000 பேர் பூமி எழுச்சினால் அழிந்தார்கள். கடைசி காலம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக 2 தீர்க்கதரிசிகளை மையப்படுத்துகிறார். அவர் சாத்தான் கையில் ஒப்புவிக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 3 நாட்கள் வரைக்கும் அந்த சரீரம் கடக்கிறது. 3 நாளுக்கு பிறகு ஏறி வாங்க சத்தம் உண்டாகும் போதும் அவர் கடந்து போகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகிறது. அதில் 7000 பேர் சாகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாகி அநேகர் மரணம் அடைகிறார் என்ற ஒரு பொதுவான ஒரு நிலை அங்கே சொல்லுகிறார். திட்டம் 7000 பேர் எண்ணி வச்சிருக்கிறார். இனி வருகிற நாளுக்கு நடக்க போகிற விஷயத்தை 2000 ஆண்டுகள் முன்பு நடத்துகிறார். நாளை மறுநாள் என்பன வாழ்க்கை நம்ம என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு விஷயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமிலே இந்த தீர்க்கதரிசியுடைய மரணத்தின் நாளுக்கு பிறகு 7000 பேர் எண்ணி சொல்கிறார். அதனால் தெய்வ சமூகத்தை மறைவான்றது ஒன்றுமல்ல. அவர் சகலத்தையும் அதன் காலத்தை நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார். காலங்கள் கடந்து வரும்போது அவர் செய்து முடிச்சுட்டு போயிடுவார். அதனால் நம்ம வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிற இக்கட்டுகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாம் ஏதோ தேவனுக்கு அறியாதது ஒன்று அல்ல. தேவன் சகலத்தையும் அறிந்தவர். நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அந்த காலத்தில் பாதுகாப்பார். நம்ம அதுக்கு தகுந்தாப்ப தன்னை பாதுகாத்து கொள்ள கடவுள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கை, நல்ல ஒரு தாளந்து, நல்ல ஒரு திறமைகளை தேவனுக்கு பயந்து நாம் பயன்படுத்தி கொள்ளும் போதும் அது காலங்காலமாக பெருகி கொண்டே இருக்கும். அதை சரியாக கடவுளுக்கு பயந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளப்படவிட்டால் வாழ்க்கையில் பல தாறுமாறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறைமார்க்கம் தேவனை சார்ந்து நாம் கடந்து போகும்போது, தேவனை பயந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியப்படும் போதும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து தீரும். ஆனால் எலியாவுடைய நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் அவனை போஷித்தார். சாரிபாத்து போல இருக்க விதவை தன் மகனும் சாக போக நிலை வரும்போதும் அவளையும் போஷித்தார் நாம் அறிந்து கொள்ளப்பட. அதை விட நம்ம கொடிய காலம் அவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் தொழுது கொள்வதனாலே, அவர் சார்ந்து இருப்பதனாலே நாம் நம்ம வாழ்க்கை நடவை எல்லா தேவனை சார்ந்து கடந்து போகும்போதும் நாம் நிச்சயமாக விடுதலையாக்கி பாதுகாத்தும் அவருடைய வரிகளை கொண்டு சேர்ப்பார் என்று கூறி தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.